நீலகிரி பாராளுமன்ற தொகுதியில் போட்டியிடும் பாஜக வேட்பாளரான எல் முருகன் அவிநாசியை அடுத்த கருவலூர் பகுதியில் தெலுங்கில் பேசி தாமரை சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தார். இது குறித்த கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் எமது செய்தியாளர் காண்டிபன். வணக்கம். மேலும் விவரம். பிரியங்கா, ஏப்ரல் துவங்கி தற்போது தமிழகத்தில் அனல் பறக்கக்கூடிய தேர்தல் பிரச்சாரத்தை பல்வேறு வேட்பாளர்கள் மேற்கொண்டு வருகிறார்கள். அதன் ஒரு பகுதியாக மத்திய இணை அமைச்சராக இருக்கக்கூடியவரும் நீலகிரி பாராளுமன்ற தொகுதியுடைய பாஜகவுடைய வேட்பாளராக இருக்கக்கூடிய எல் முருகன் இன்று அவிநாசி சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பகுதியில் பிரச்சாரத்தை மேற்கொண்டு வருகிறார். கருவலூர் அப்படிங்கிற ஒரு பகுதியில அவருடைய பிரச்சாரமானது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. குறிப்பாக தெலுங்கு பேசக்கூடிய மக்கள் அதிகம் வசிக்கக்கூடிய கருவலூர் பகுதியில் தெலுங்கு மொழியிலே அவர்களுடைய மொழியிலேயே பேசி தாமரை சின்னத்திற்கு வாக்களிக்க அவர் தொடர்ந்து பிரச்சாரத்தை மேற்கொண்டு வருகிறார். வேறு மொழிகள் பேசக்கூடிய மாநிலத்திலிருந்து இருப்பவர்கள் இருந்தாலும் தெலுங்கு பேசக்கூடிய மக்கள் அதிகம் இருக்கக்கூடிய கருவலூர் பகுதியில் தான் தற்போது மத்திய அமைச்சராக இருக்கக்கூடியவரும் நீலகிரி நாடாளுமன்ற தொகுதி வேட்பாளருமான எல் முருகன் அவர்கள் தன்னுடைய பிரச்சாரத்தை தெரிவித்திருக்கிறார். தெலுங்கில் பேசி தாமரை சின்னத்துக்கு வாக்களித்து வருகிறார். விவரங்களுக்கு நன்றி காண்டிபன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.